அண்ட் ஃபைனலி SK25 படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி படத்துக்கு பராசக்தின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் இந்த டீசரோட மேக்கிங் குவாலிட்டி அண்ட் பீரியடிக் போர்ஷன்ஸ்க்கான அந்த லுக்குன்னு சொல்லி எல்லாமே செமையாக இருந்துச்சு. எல்லாரோட கெட்டப்பும் சூப்பராக இருக்குது. அதரோட கெட்டப் மட்டும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கேரக்டர் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்க 4 பேரோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சின்னதாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிளாட் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் போராடினாங்க அப்படிங்கிற பற்றின கதை தான் அது. அண்ட் இந்த டீசர் படி பார்க்கும்போது SK அண்ட் அதர்வா 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீலா பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு நினைக்கிறேன். அவங்களோட லுக்காக இருக்கட்டும், அவங்க கார்லாம் பார்க்கும்போது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. ஸோ அதிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க தமிழ் இல்லை தெலுங்கு அப்படின்னு. ரவி மோகன் பார்த்தீங்கன்னா SK மேலே கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கோவத்தில் இருக்காரு. லைக் SK தான் இந்த போராட்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆரம்பிச்சாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு இந்த போராட்டம் SK தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி SKவை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு கோவத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். வச்சு பார்க்கும்போது ரவி மோகன் வந்து தமிழ் இல்லாமல் நார்த் இந்தியா அந்த மாதிரி சேர்ந்தவங்களாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த டீசரில் நல்லா பார்த்தீங்கன்னா அதரோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கேன் எடுத்துகிட்டு ஒரு ஹாக்கி பேட்டை எடுத்துகிட்டு ஓடி வர மாதிரி இருக்குது. அதே நீங்கள் SKவோட இன்ட்ரோ எடுத்துகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை வந்து டோன்ட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போராட்டத்தை போய் ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ காமிச்சிருக்காங்க. லைக் அதர்வா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராகவும், SK கேரக்டர் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்லாம் ஈடுபடாமல் ஒரு விஷயத்தை பொறுமையாக நிதானமாக செய்கிற மாதிரி ஒரு கேரக்டராக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூரரைட் போட்ட மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய நியூஸ் வருது பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடின ஸ்டூடெண்ட் ராஜேந்திரனோட ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பெருசாக அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. நான் நோட் பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.